குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்காக நான் இதோடு உன்னை தேடி 3வது முறையாக வந்திருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் என்னை அலட்சியம் செய்து உதாசீனப்படுத்துவதை முதலில் நீ நிறுத்திவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். என் செல்லமே, எல்லாம் நன்மையாக தானே சொல்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் என்று நீ அப்பனை ஏளனமாக எண்ணி விடாதே. அப்பன் மீது அப்பன் என்ன செய்வேன் என்பதை நம்பிக்கையோடு நீ இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன்னை அனுசரிக்கப் போகின்ற, உனக்கு நல்லது செய்ய கொடுக்கின்ற உள்ளங்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களின் உறவு விலை மதிப்பற்றது என்பதை உணர்ந்து கொள். உனக்கு நல்லது செய்யதானே நானும் உன்னை தேடி வருகின்றேன். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நித்தம் நான் எனக்கு எடுத்துச் சொல்லிதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என நிர்ணயிக்கும் உரிமை இப்பொழுது உன் கையில் கொடுத்து விடுகின்றேன். எப்பொழுதும் ஒருவரை தவறை சுட்டி காட்டுவது வேண்டுமோ தவிர நீ அன்று அப்பொழுது இந்த தவறாய் செய்தாய், அப்படி பேசினாய் என்று அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக குத்தி காட்டாதே என் செல்லமே. தவறுகளை திருத்தி விடலாம், ஆனால் நீ பேசி உன்னுடைய சொற்களை ஒரு நாளும் அவர் மனதில் ஏற்ற காயத்தில் மருந்து போட முடியாது. உன் மனதில் உள்ள வார்த்தைகளும் கோபத்திலும் நீ அவசரப்பட்டு பேசும் பொழுது உன் அன்பை யாராவது அவர்கள் தானே உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவில் அப்படிப்பட்ட நல்ல உறவு உன்னை சுற்றி இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த போகின்றேன். மனிதர்கள் காட்டிய வழியில் காலமானது பயணிக்காது. காலம் உனக்கு என்ன செய்கின்றதோ அந்த காலத்தின் பாதையில் தானே உன்னால் பயணிக்க முடியும். காலமும் நேரமும் இந்த அப்பன் என்னை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றேன் என் செல்லமே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள், உன்னை மீண்டும் உண்மையான அன்பை வைத்திருப்பவர்கள் யாருமே நீ அழிந்து போகட்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக தேவைப்பட்டால் அவர்கள் தன்னை தானே அழித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட உண்மையான அன்புதான் உன் அப்பன் என்னை நானும் உன் மீது வைத்திருக்கின்றேன். மிகவும் பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன் மனம்தான். உன் மனம் மட்டும் தெளிவாக இருந்து விட்டால் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. உன்னை யாராலும் வெறுத்தாலும் அதனை நீ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட தெளிவான தைரிய மனதை உனக்கு கொடுக்க வேண்டும் எனதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கடந்த காலம் எதிர்காலமும் இரண்டுமே உன் கையில் இல்லை. ஆனால் இந்த நிஜமான நிகழ்காலத்தை எல்லாம் விஷயங்களையும் உன்னால் தானே நடக்கப்படுகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தையே. இந்த அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே. இப்போதே நீ யோசித்து பார். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நிகழ்கால சந்தோஷமான வாழ பழகு. எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகிறது. என்னை நம்பி கொண்டு என் அன்பு குழந்தை, உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். அரை மனதோடு நீ செய்யும் சேவையும், மனதோடு நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு உயர்ந்த பலனை கொடுக்காதா என்று என் தங்கமே. நீ எந்த செயலை செய்தாலும் சரியாக செய். சரி அல்லது என் மீது பக்தியை வைத்தாலும் சரி, நம்பிக்கையோடு உன் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் எனக்கு அர்ப்பணிப்பாயா? எங்கு இருக்கின்றதோ அங்கு எல்லாம் வீணானது தானே. கொட்டிய வார்த்தைகள் அள்ள முடியாது அல்லவா? நீ
இனி எதுவும் இந்த உலகத்தில் செய்யவில்லையே என்று, எந்த சாதனையும் படைக்கவில்லையே என்று, இனிமேல்தான் எல்லாம் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் தெளிவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உயர்த்த வேண்டும் என எண்ணத்தை மட்டும் உனக்கு வைத்து கொண்டால் நீ நேரம் காலத்தை வீணடிக்க மாட்டாய். எல்லாவற்றையும் சரியாக செய்து மிக உயர்ந்த வாழ்க்கையை நீ ஆசீர்வாதத்தோடு பெற்று விடுவாய். என் செல்லமே, விடியலுக்காக காத்திருப்பதை விட நீயே விடியலாக மாற வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். நீயே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் உனக்கான விடுவு காலம் தானாகவே பிறந்துவிடும். என் செல்லமே, மனது எப்பொழுதும் போர் நடத்தி கொண்டிருக்காமல், மனதுக்குள் குழப்பங்களை சுமந்து கொண்டு, மனதுக்குள் பலவிதமான கேள்விகளை புகழ்த்தி கொண்டு இருக்காமல், தியானத்தால் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு முயற்சிகளை செய்து. தியானம் என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் கிடையாது. உரிய நேரத்தில் உனக்கு கிடைக்காதது தானாக உன்னை வேண்டியவர்கள் கூட வேண்டாதவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஏக போகத்திற்காக இயக்கங்களுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான். எதிர்பார்ப்புகள் என்பது யாரிடத்தில் வைத்திருக்க வேண்டும்? பல சமயங்களை நீயே பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாய். போதும் என்று கூட நீ சில சமயத்தில் உனக்கு தோன்றுகின்றது. நீயே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் உனக்கான விடுவு காலம் தானாகவே பிறந்துவிடும். என் செல்லமே, மனதும் எப்பொழுதும் போர் நடத்தி கொண்டிருக்காமல் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் நீ தூக்கி எறிந்து விடு. அதேபோல தியானம் என்பது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது என்று மனம் முழுவதும் என்னை நிரப்பிக்கொண்டு, அப்பா என்று சரவண பவ என்றும் நீ என்னுடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டு இருந்தால் மனதுக்குள் ஒருவித தியானத்தோடு கூடிய அமைதி பிறக்கும். செயல்கள் எல்லாம் என் ஆசீர்வாதமும் அன்பும் அருளும் நிறைந்து இருக்கும். உன்னுடைய தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் உனக்கு கிடைக்காதா என நீ வேண்டிக் கொண்டிருந்தது எல்லாம் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஏக போகத்திற்காக நீ இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்களுக்காக பாவம் பார்த்துதானே பல சமயங்களில் நீயே பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாய். போதும் என்று கூட சில சமயங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறதா? எல்லாம் சரிதான், நீ மற்றவர்களுக்கு பாவம் பார்த்தாலே நன்மை செய்தாலோ நீ ஒருபோதும் கெட்டு போய்விட மாட்டாய். என் செல்லமே, உனக்கு நல்லது நடக்கும்படி உன் அப்பன் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். எல்லாம் விரைவில் மாறப்போகின்றது. உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தும்படி உன் செயல்கள் இல்லாத அளவிற்கு நீ நடந்து கொண்டாய் என்றால், யாராவது ஒருவர் நீ செய்த செயலோ அல்லது நீ பேசிய பேச்சாலும் கண்ணீர் விட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும். ஆனால் உன்னை மதிக்காதவர்கள் கண் முன்னால் நீ ஒரு நாளும் நிற்கக்கூடாது. அவர்களை விட்டு விலகி தானாகவே உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். உயர்த்தும் நிலைக்கு நீ மாறும்படியாக செயல்படுத்த வேண்டும். அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செல்வேன் என்பதை உருவாக்குவேன். எல்லாம் மாறும். உயிரில்லாத மீன் தானே ஆற்று நீர் போகும் பாதையில் போய்க் கொண்டு இருக்கும். ஆனால் உயிரிருக்கும் மீன்கள் எல்லாம் எதிர் நீச்சலை போட்டு தீரும். அப்படித்தான் மனமும் அதிகம் உனக்கு படைக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையை
நீதான் அதனை எதிர்நீச்சல் போட்டு பெற்று கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நினைத்தபடி உன்னால் பெற முடியும். யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு வரும்போது, என் தங்கமே, உதவி செய்வதற்கு துரோகம் செய்த பாவங்கள் எங்கு போனாலும் கழுவ முடியாது. ஒருவர் உனக்கு உதவி செய்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ ஒரு நாளும் தீமை செய்துவிடக்கூடாது. அதை தீர்வுக்கவும் முடியாது. உனக்கு யாராலும் உதவி செய்தாலும் அதை மறக்காதே. நீ யாருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அமையாவிட்டாலும் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இருந்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை எல்லாம் அந்த நிலவு போல ஒரு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அந்த அமாவாசை போல உன் வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாவற்றையும் உன் அப்பன் பார்த்து கொள்கின்றேன். நீ ஒருவருக்கும் எந்தவிதமான கெடுதலும் நினைக்காமல் உன் வேலையை மட்டும் நடத்தி பார்த்து கொண்டு செல் என்பதை உன் அப்பன் கூறுகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையானது எப்பொழுதும் ஒருவருக்கும் தீங்கு நினைக்காது என்பது இந்த அப்பனுக்கு முழுமையாக தெரியும். இருந்திருந்தும் நீ தெரியாமல் கூட அந்த தவறை நீ செய்துவிடக்கூடாது என்பதைத்தான் உன் அப்பன் சொல்லியிருக்கின்றேன். என் செல்லமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.